ஒரு 24 மணி நேர கெடு அப்படிங்கிறத அமெரிக்கா இந்தியாவுக்கு கொடுத்தாங்க. இன்னும் 24 மணி நேரத்தில் அமெரிக்காவுக்கு எதிராக இந்தியா செயல்படுகிறது, ரஷ்யாவுக்கு ஆதரவாக இந்தியா செயல்படுகிறது, உக்ரைனில் மனித இறப்புகளை பற்றி இந்தியாவுக்கு எந்த கவலையும் கிடையாது. அப்படி இருந்தால் இன்னொரு டேரிஃபை அறிமுகம் செய்ய போகிறோன்னு சொன்னாங்க. இப்போ செஞ்சிட்டார். 25% மறுபடியும் ஒரு டேரிஃப். டோட்டலாக இந்தியாவுக்கு அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய டேரிஃப் 50%. நாம் ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்தோம்னா இனி அதே பொருளை 10 ரூபா ப்ளஸ் 5 ரூபா டேரிஃப் அப்படின்னு சொல்லி 15 ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்ய வேண்டியதாக இருக்கும். இதனால் நம்முடைய பொருட்கள் அமெரிக்க மார்க்கெட்டில் கண்டிப்பாக போக வாய்ப்பே கிடையாது. ஆனால் இது அமெரிக்காவுக்கு பேக்ஃபயர் ஆகும், உலக நாடுகளுக்கு பேக்ஃபயர் ஆகும் அப்படிங்கிறத ட்ரம்ப் அவர்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜை பதிவு பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கிட்ஸ்பெஸ்டியில் 2 ப்ராடக்டை 169க்கு அறிமுகம் பண்ண போகிறோம். ஒன்று இந்த ஏர்மஃப் தான். வேறு லெவலில் ஹை குவாலிட்டியாக இருக்கக்கூடிய இந்த ஏர்மஃப் 169. அதே மாதிரி நம்ம வீட்டு குழந்தைகள் ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய பபிள் கன் இருக்குது பார்த்தீங்களா, வித் ஒரு 300-250 ml இருக்கக்கூடிய சொல்யூஷன், அது கூடவே பேட்டரி ஆப்ரேட்டடாக இருக்கக்கூடிய 20+ ஹோல்ஸ் இருக்கக்கூடிய இந்த கன்னும் சேர்த்து 169 தான். ஸோ இது ஒரு காம்போ 169. இந்த இயர்மஃப் அப்படிங்கிறதும் 169. வேணுங்கிறவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கொஞ்சம் தான் குவான்டிட்டி இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இந்தியா எங்கள் நண்பன் தான், ஆனால் என்ன எங்கள் சொல்படி கேட்குறதெல்லாம் கிடையாது. உக்ரைனில் எத்தனை மனிதர்கள் இறந்துட்டு இருக்காங்க அதை பற்றி இந்தியாவுக்கு கவலை இல்லை. ரஷ்யாவுடன் நல்லுறவை மேம்படுத்தி வருகிறார்கள். ரஷ்யாவினுடைய ஆயிலை வாங்குறாங்க, எனவே நாங்கள் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட போகிறோம். இதுதான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்ன மெசேஜ். ரஷ்யாவினுடைய எக்கானமி, இந்தியாவினுடைய எக்கானமி இரண்டுமே டெட் எக்கானமி அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை பற்றியான வீடியோவும் நாம் பதிவு பண்ணியிருந்தோம். அப்போ இதில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்ல வர்றது என்னென்னா, இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது தான் அமெரிக்காவுக்கு குடைச்சல். அப்படி வாங்கி ரஷ்யா அதை வச்சு போர் செய்கிறாங்க, அதனால் உக்ரைன் மக்கள் இறந்து போகிறாங்க. ஸோ ரஷ்யாவுடன் எந்த நாடு ட்ரேடு பண்ணாலும், வியாபாரம் பண்ணாலும் அந்த நாட்டுக்கு எதிராக அமெரிக்கா சாட்டையை சுழட்டும். இதுதான் அவருடைய மெசேஜ். ஆனால் அப்படிப்பட்ட அமெரிக்கா கண்டிப்பாக ரஷ்யா கூட ட்ரேடு பண்ண மாட்டாங்கல்ல. என்னங்க, நமக்கு எதிராகவே டாரிஃப் போடக்கூடிய அமெரிக்கா, அதுவும் பச்சை மண் அமெரிக்கா, ரஷ்யாட்ட எப்படி அவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், அமெரிக்காவினுடைய ஃபர்டிலைசர், அமெரிக்காவினுடைய அணு ஆயுதத்துக்கு தேவையான, அணுசக்திக்கு தேவையான முக்கியமான எரிபொருள்கள், ரேர் எர்த் எலமெண்ட்ஸ், அமெரிக்காவுக்கு தேவையான முக்கியமான கெமிக்கல்ஸ், இதெல்லாம் எங்கேருந்து போகுது தெரியுமா? அடங்கொப்பத்தா அது எல்லாமே ரஷ்யாட்டிருந்து தான் போகுது. இதை நாம் சொல்லியிருந்தா கூட பிரச்சனை பெருசாக மாறி இருக்கும். ஆனால் சொன்னது இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம். அப்போ பிரச்சனை எந்த அளவுக்கு பெருசாக மாறிடுச்சு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்போ இந்தியா சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஃபர்ஸ்ட் நான் வாசிச்சிடுறேன். அதன் பிறகு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த இடத்துல அமெரிக்கா மட்டும் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய எக்கானமி இதெல்லாம் அழிப்பதற்கு அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக புரியுது. அவங்க 2 பேருமே வைக்கக்கூடிய ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, ரஷ்யாட்டிருந்து நாம் ஆயில் வாங்குகிறோம், ரஷ்யாவுடன் நல்லுறவை மேம்படுத்துகிறோம், எனவே அந்த உறவை முறிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இதற்கு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் யூரோப்பியன் யூனியன் நம்ம ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்குறதுனால, அதுவும் உக்ரைன் கான்ஃப்ளிக்டில் நம்ம வாங்குறதுனால அவங்க என்ன செய்கிறாங்க, நம்மளை டார்கெட் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலேயே நாம் ஏன் ரஷ்யாவினுடைய ஆயிலை வாங்க ஆரம்பித்தோம்? யூரோப்பியன் வழியாக போகக்கூடிய சப்ளைஸ் எல்லாத்தையுமே டைவெர்ட் பண்ணிங்க உக்ரைன் கான்ஃப்ளிக்ட்னால. ஸோ யூரோப் வழியாக இந்த மாதிரியான டைவர்ஷன் நடந்ததுனால நாங்கள் என்ன செய்ய வேண்டியதாக இருந்துச்சு, எங்களுக்கு தேவையான கச்சா எண்ணெயை ரஷ்யாட்டிருந்து வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் குளோபல் எனர்ஜி மார்க்கெட் ஸ்டெபிலிட்டிக்கு நாங்கள் ரஷ்யாட்டிருந்து அந்த ஆயிலை வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. இதுதான் ரீசன். ஸோ குளோபல் எனர்ஜி மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வார்த்தை. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை வச்சு தான் அடுத்த அரசியல் எல்லாமே சுழல போகிறது. ஸோ இந்த குளோபல் எனர்ஜி மார்க்கெட் ஸ்டெபிலிட்டிக்கு இந்தியா ரஷ்யாவிடமிருந்து ஆயில் வாங்கினா தான் சரியாக இருக்கும். அதை நாங்கள் வாங்கணும். அடுத்ததாக இந்தியா எங்களுடைய ஒரு நாட்டு தேவைக்காக, எங்களுடைய மக்களுடைய தேவைக்காகவும், குளோபல் மார்க்கெட் சிச்சுவேஷனை பொறுத்தும், அதற்கு அடுத்தபடியாக எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ப்ரிடிக்டபிள் அண்ட் அஃபோர்டபுள் எனர்ஜி காஸ்ட் அடிப்படையிலாகத்தான் நாங்கள் ரஷ்யாட்டிருந்து என்ன செஞ்சுருக்கோம், இந்த மாதிரியான ஆயிலை இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதோடு இதை பல நாடுகள் எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். பட் இந்த நாடுகளுக்காக நாங்கள் இங்கே ட்ரேடு பண்ணலை. யூரோப் யூனியன் 2024 இந்தியா டேட்டாவை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யூரோப் யூனியன் 2024 67.5 பில்லியன் யூரோவுக்கு ட்ரேடு நடத்தியிருக்காங்க ரஷ்யா கூட.
என்ன யூரோப் யூனியன் இப்படி பண்ணிட்டீங்களே? 2024 யுத்தம் தொடங்கவில்லை நீங்கள் நினைக்கிறீங்களா? பீக்காக நடந்துட்டு இருந்த டைம் 2024. 2024 யூரோப் யூனியனும் நீங்கள் ரஷ்யாவும் சேர்ந்து 67.5 பில்லியன் யூரோக்கு ட்ரேடை நடத்தியிருக்கீங்க. அதே நேரத்தில் 2023 நீங்கள் 2 பேரும் நடத்தின ட்ரேட் எவ்வளோ? 17.2 பில்லியன் யூரோ. இப்போ சொல்லியா 2023 17.2 பில்லியன் யூரோவை ட்ரேடு நடத்திக்கிட்டு அடுத்த வருஷம் அதை விட 3 மடங்கு அதிகமாக 67.5 பில்லியன் யூரோக்கு ட்ரேடை நடத்தியிருக்கியே. ரஷ்யாட்டிருந்து ஒன்றுமே வாங்கலை, இந்தியா தான் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய யூரோப் யூனியன் இந்த ஒரு செய்தியை கேட்ட பிறகு அவங்களுடைய ஃபேஸை எங்கே வச்சுக்கிட போகிறாங்க? அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஒரு வருஷம் ஃபுல்லாக நடத்தக்கூடிய அந்த ட்ரேடு, ரஷ்யா கூட நடத்தக்கூடிய ட்ரேடை விட இது ரொம்ப 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 அதிகமான ட்ரேட். ஸோ நாம் ரஷ்யாட்டிருந்து வாங்கக்கூடிய ஆயில், அதனால் நம்ம செலவழிக்கக்கூடிய தொகையை விட ரஷ்யாட்ட அதிகமாக ட்ரேடு பண்ணியிருக்கிறது யார் தான்? யூரோப் யூனியன் தான். அடுத்ததா யூரோப் இம்போர்ட்ஸ் எல்என்ஜி லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் இருக்குது பார்த்தீங்களா? 2024 16.5 மில்லியன் டன்ஸ் அப்படிங்கிறத அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் 2022 யுத்தம்லாம் அந்த ஸ்டார்ட் பண்ணுற அந்த டைம்லேயே நீங்கள் 15.21 மெட்ரிக் டன் அளவுக்கான லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸை 2022 வாங்கினவங்க யுத்தம்லாம் நடந்து பீக்காக இருக்கும்போது அதை விட கூடுதலாக 16.5 மெட்ரிக் டன் கேஸை வாங்கினீங்களே. ஹவு இஸ் இட் பாசிபிள் ப்ரோ? அப்போ நீங்கள் செஞ்சால் தவறு கிடையாது, நாங்கள் செஞ்சால் தவறு. ஐரோப்பிய ஒன்றியமும் மேற்குலக நாடுகளும் பூந்தோட்டங்கள், மீதம் இருக்கும் நாடுகள் எல்லாம் காடுகள். இந்த கான்செப்ட்லேருந்து நீங்கள் வெளியில் வரமாட்டீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்க தோணுது. அடுத்ததா யூரோப் ரஷ்யா ட்ரேட் அப்படிங்கிறது எனர்ஜி மட்டும் கிடையாது. இவங்க நினைக்கிற மாதிரி நம்ம கச்சா எண்ணெய் மட்டும் ரஷ்யாட்டிருந்து வாங்குறது கிடையாது. பட் ஃபெர்டிலைசர், மைனிங் ப்ராடக்ட்ஸ், கெமிக்கல்ஸ், அயர்ன், ஸ்டீல், மெஷினரி, டிரான்ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். ஏதோ கச்சா எண்ணெய் மட்டும்தான் இந்தியா வாங்குறாங்க, அதனால் இந்தியாவுக்கு நாங்கள் டேரிஃப் இது கூடுதலான வரி விதிக்கிறோம், இதெல்லாம் வந்து பூச்சாண்டித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் இன்னொரு பேர் இருக்குது, அதுக்கு பேர் எச்ச அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது இவங்க ரொம்ப கன்சர்ன்டாக இருக்காங்க அப்படின்னா ரஷ்யாட்டிருந்து யுரேனியம் ஹெக்ஸாஃப்ளோரைடு அப்படிங்கிறத நீங்கள் தானே வாங்கிட்டு இருக்கீங்க. அமெரிக்கா உங்களுடைய நியூக்ளியர் இண்டஸ்ட்ரிக்காக யுரேனியம் ஹெக்ஸாஃப்ளோரைடு அப்படிங்கிறத நீங்கள் வாங்கி குவிச்சிருக்கீங்க. அதற்கான டேட்டா உலக நாடுகளிடம் இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் பலேடியத்தை நீங்கள் வாங்கியிருக்கீங்க உங்களுடைய இவி வெஹிக்கிள், இவி இண்டஸ்ட்ரிக்காக. அப்போ பலேடியம் நீங்கள் வாங்கலாம், யுரேனியம் ஹெக்ஸாஃப்ளோரைடு அப்படிங்கிறத வாங்கலாம். இது இல்லாமல் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கலாம். அப்போ நீங்கள் எங்களுக்கு பாடம் எடுக்கிறீங்க, இது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன் திஸ் பேக்ரவுண்ட் த டார்கெட்டிங் ஆஃப் இந்தியா இஸ் அன்ஜஸ்டிஃபைடு அண்ட் அன்ரீசனபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்ஜஸ்டிஃபைடு அண்ட் அன்ரீசனபிள். Like any major economy, India will take all necessary measures to safeguard its national interest and economic security. முடிஞ்சு போச்சு. எல்லா நாடுகள் மாதிரியும் இந்தியாவுக்குன்னு ஒரு பொருளாதாரமும் எங்களுக்கு தேவையான மக்களுக்கான தேவை என்ன அப்படிங்கிறதுக்கான புரிதலும் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் எங்களுடைய முடிவுகள் இருக்குமே தவிர ஒருத்தன் வந்து இப்படி சொல்லிட்டான், அமெரிக்கா சொல்லிட்டாங்க, அதனால் நாங்கள் இந்த முடிவை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு இல்லை. இதை இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சொல்லிட்டாங்க. ஸோ இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மட்டும் சொன்னால் போதுமா? முக்கியமான நபர்கள் எல்லாம் இந்தியாவை பற்றி பேசித்தானே ஆகணும். அதில் குறிப்பாக அமெரிக்காவினுடைய அதிபர் பேசிட்டார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியில் 2 வேட்பாளர்கள் இருந்தாங்க. ஒன்று டொனால்டு ட்ரம்ப் அவர்கள், இன்னொன்று ஒரு பெண். அவங்க வேற யாருமே கிடையாது, நிக்கி ஹேலி அப்படிங்கிறவங்க தான். இந்த நிக்கி ஹேலி அப்படிங்கிறவங்களும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் தான் குடியரசுக் கட்சி சார்பாக அதிபர் தேர்தல் நிற்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அடிபட்டுச்சு. அந்த நிக்கி ஹேலி அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? அடே பரம எதிரி சீனா, அவனுக்கு இந்த டாரிஃப் யுத்தத்திலேருந்து 90 நாட்கள் நீ என்ன கொடுத்துருக்க? கொஞ்சம் கேப் கொடுத்துருக்க. நம்முடைய நண்பன், உற்ற நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவுக்கு எதிராக நீ காய் நகரத்தில் செய்கிறியே, இதெல்லாம் நல்லா இருக்கா? இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கும், அமெரிக்காவில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி நிக்கி அவர்கள் சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, நிக்கி அவர்கள் மட்டும் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. எல்லா வல்லுநர்களும் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ஒருவேளை ரஷ்யாவினுடைய ஆயிலை இந்தியா வாங்குறதை நிப்பாட்டிட்டாங்கன்னா குளோபல் எனர்ஜி மார்க்கெட் அப்படிங்கிறது டவுன் ஆகும். குளோபல் எனர்ஜி மார்க்கெட்டில் பேனிக் மோடு உருவாகும். இதனால் மேற்குலக நாடுகளுக்கு எந்த அளவுக்கு சிக்கலோ அதை விட கம்மியான சிக்கல் தான் இந்தியாவுக்கு ஏற்படும். ஸோ மேற்குலக நாடுகள், அரபுலக நாடுகள் மற்றும் சில முக்கியமான வல்லரசு அப்படின்னு சொல்லிக்கூட எல்லா நாடுகளுக்கும் இதுதான் சிக்கல். இந்தியா மட்டும் ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்குறதை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறத பல வல்லுநர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
இப்படி இந்தியாவின் மீது இவ்வளவு வன்மத்தை வைத்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வேலை செய்கிறார் என்றால் அதற்கு பின்னணியில் பெரிய ஒரு பிளான் இருக்கும். அந்த பிளானை நம்ம 2-3 வீடியோக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். நம்ம எவ்வளவு கச்சா எண்ணெய் வாங்குறோம், அதை எப்படி நம்ம விற்கிறோம், ஓப்பன் மார்க்கெட்டை நம்ம அதிகமான விலைக்கு விற்கிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா குற்றச்சாட்டை சொன்னாலும் எவ்வளவு பேரல் வாங்குறோம் எவ்வளவு பேரல் விற்கிறோம் அப்படிங்கிற கணக்கை அமெரிக்காட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா விரும்புகிறாங்க. அப்படி கொடுக்கவில்லை என்றால் இந்தியாவுக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய இப்போதைய எச்சரிக்கை. இவ்வளோதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அமெரிக்க வாழ் இந்தியர்களுக்கு அடுத்த ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். விசா ப்ராசஸ் விசா இதில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே உறுதிப்படுத்திக்கோங்க. புதுசாக விசா வர்றவங்களுக்கு மட்டும் கிடையாது. இவ்வளோ நாள் நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்க, விசாவில் நாங்கள் சொல்லப்பட்ட கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா உங்களையும் நாங்கள் நாடு கடத்துவோம் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். ஸோ டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய இந்த கூற்றுப்படி டேரிஃபை 50% உயர்த்தி இருக்கும், ரஷ்யா கூட உறவை முறிக்க வேண்டும், விசா ப்ராசஸ் விசா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணி நடக்கணும், இந்தியர்களுக்கு தேவையில்லாத வேலை ஆப்பிள் நிறுவனத்தெல்லாம் இந்தியாவுக்கு நீங்கள் கொண்டு போகாதீங்க, ஆப்பிள்லாம் அமெரிக்காவிலேயே இருக்கட்டும், எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி வெளிநாடுகளுக்கு உங்களுடைய பிரான்ச்சஸை தொடங்காதீங்க. அடே டொனால்டு ட்ரம்ப் அவர்களே, ஒரு கட்டத்தில் தலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்கள இந்தியர்கள். ஆனால் இன்னைக்கு அதே இந்தியர்களுடைய வெறுப்பை சம்பாதிக்க ஆரம்பித்திருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். இந்த 50% டேரிஃப் அப்படிங்கிறத எதிர்ப்பதற்கு இந்தியாவால் முடியாதா அப்படின்னு கேட்டால் முடியும், கண்டிப்பாக முடியும். இந்தியா சீனா ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனில் மிகப்பெரிய அளவில் ஒரு சந்திப்பை ஏற்படுத்த போகிறார்கள். இந்தியாவுக்கு பக்கபலமாக இன்னைக்கு பிரேசிலினுடைய லுலா அவர்கள் ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த 50% டேரிஃபை பற்றி நான் யார்கிட்டையாவது பேசணும்னு விரும்பினேன்னா டொனால்டு ட்ரம்ப்கிட்ட பேசவே மாட்டேன். நான் பேச வேண்டியது ஒன்று இந்தியா கூட, அப்படி இல்லைனா சீனா கூட. இந்த 2 தலைவர்கள் கூட பேசுறதுக்கு தயாராக இருப்பேனே தவிர அமெரிக்காவுடன் பச்சை பொய் பேசக்கூடிய பக்காவான பிஸ்னஸ்மேன் வன்மம் இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்களிடம் பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கார். எங்க இந்தியாவுக்கு எதிராக 50% டேரிஃபை உயர்த்தி இருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். அதனால் இந்தியா பேசலாம். ஆனால் பிரேசிலினுடைய அதிபர் லுலா அவர்கள் ஏன் பேச வேண்டும்? அதை அடுத்த பதிவில் தவறாமல் பாருங்கள். காரணம் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சித்து விளையாட்டு தான். இதில் நாம் மட்டும்தான் சிக்கியிருக்கோம் நீங்கள் நினைக்கிறீங்க. உண்மையிலேயே அதிகமாக சிக்கி இருக்கக்கூடிய நாடு பிரேசில். ஸோ பிரேசில், இந்தியா மற்றும் இந்தியா சீனா இவங்களுடைய முடிவுகள், இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு, அதற்கான ரஷ்யாவினுடைய பதிலடி, இது எல்லாமே வரும் காலங்களில் பெரிய டாப்பிக்காக இருக்க போகுது. ஒன்றுக்கு அதிகமான காணொலிகள் தமிழ் பட்சத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ தமிழ் பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ஏர்மஃப் மற்றும் இந்த பபிள் கன் 169க்கு கிடைக்கும் ஒவ்வொன்றும். ஸோ வேணுங்கிறவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வாங்கிக்கோங்க. அதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.